அவங்களுக்கு வந்து இந்த என்ஜினியர் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் வந்து ஒரு ஆண் பாலாக தான் மைண்டில் வந்து பதியுது. டீச்சர் அப்படின்னாலே அது டீச்சர்ன்ற வார்த்தையை பெண்ணுன்னு நினைக்கிறாங்க. மாஸ்டர்னா தான் ஆண் நினைக்கிறேன். இல்லை வாத்தியார்னா ஆண். அந்த மாதிரி ஒரு பாலின அடையாளமாகவே சில தொழிலுக்கு வந்து வருது. அதுலேயும் அதிகமாக வந்து இப்போ என் மக வந்து என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறது அவள் வந்து ஒரு நாள் கூட ஃபிக்ஸ் பண்ண மாட்றா. ஒன்று பார்த்து வந்து கேட்குறா. ஆனால் பையன் வந்து நான் இதுக்கு தான் போவேன் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னு ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சமூகத்தில் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு ஒரு அடையாளம் வந்து சமூகத்தில் கிடைக்குது. நீ என்னவாவா எப்படி இருப்பா என்றதெல்லாம் ஒரு ஆண் குழந்தை பிறந்து வளரும் போதே நான் உத்தியோகத்துக்கு தான் போகிறேன், இந்த மாதிரி உத்தியோகத்துக்கு தான் போவேன், எனக்கு எக்ஸாம்பிள் உலகம் பூரா கிடைக்குது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. முதல்ல நான் வேலைக்கு போகலாமா, போனால் இதுக்கு போகலாமா, இல்லை அதுக்கு போகலாமா, எது சமூகம் ஏற்றுக்கும், எது எங்கள் அப்பா அம்மா ஏற்றுப்பாங்க, இப்படி பெரிய கன்ஃபியூஷன் வந்து ஒரு மகளுக்கு ஏற்படுது. ஒரு மகனுக்கு சின்ன வயசுலேருந்து நான் துப்பாக்கி தூக்குவேன், நான் கப்பலில் சுற்றுவேன், நான் விமானத்தில் போவேன், நான் இதுதான் பண்ணுவேன்னு ஈஸியான ஒரு சாய்ஸ் இந்த சமூகம் வந்து கொடுக்குது. ஆனால் ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே குழப்ப நிலை இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வேலை பார்க்கலாமான்றதே அவங்களுக்குள்ள ஒரு டைலமா போகுது. காரணம் என்னென்னா, அப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இங்கே வந்து பெருமளவில் அங்கீகரிக்கப்படுறதுல ஒரு பெரிய வேலை இருக்குது.